காலையில வந்த மயக்கம் காலை வரை இங்கு இருக்கும். ராதாவே செந்தேனே சின்ன விழி ஜாடை மின்ன மின்ன முத்து நவரத்தினங்கள் புன்னகையில் ஜொலிக்கும். ராதாவே நீயும் இருக்க இன்னொருத்தி எதுக்கு ஒன்ன போலாகுமா? ஆசை இருக்க அந்த ரங்கம் இருக்க யாரு கண்டாரம்மா? கொஞ்சம் இணைக்கும். ராதாவே நான் வந்தேனே மெத்தையிட்ட தத்தை அல்லவோ சொன்னதொரு சேதி என்ன என்ன ராதாவே மெத்தையிட்ட தத்தை அல்லவோ. வாங்க நான் போலாம். இன்னும் டின்னர் முடியலையேம்மா? டின்னரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் வாங்க. தேவி என்னம்மா அது பாதியில விட்டுட்டு போற? நான் வரேன். தேவி என்னங்க என்ன தேவி ஏன் பாட்டுக்கு ஆடுவாங்க? அவ பாட்டுக்கு போறா. போகாம நீ நாட்டத்துக்கு உன் பாட்டுக்கு ஆடுவா? வயிற்றுல பாதி கொட்டிக்கன்னு சொன்ன, நீ வாரி கொட்டிக்கிட்டியே. என்ன பண்ணனா? என்ன 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 தேவி முன்னாடி ராதாவை ஊர்கா மாதிரி தொட்டுக்கப்பான்னு சொன்ன, நீ பாட்டுக்கு தயிர் சாதம் மாதிரி பெசஞ்சிட்ட. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க? பொறாம வர மாதிரி கொஞ்சம் உரசுன்னீங்க. உரசுன்னு சொன்ன, நீ ஊறிட்டியே. உணர்ச்சி வசப்பட்டேன். லேட்டா திங்க் பண்ணுவே நீ. என்ன கன்ஃபியூஷன்? பிளான் வேலை செய்யலையா? ஆமா வேலை செஞ்சது. நீ யாரு கொஞ்சம் பார்த்து நடந்துக்க கூடாது? சரி அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? இந்தாங்கம்மா 1000 ரூபாய். 1000 ரூபாய்மா. நான் பாத்திருக்கேன். உதவி செய்யறதுக்கு நான் பணம் கேட்கறதும் இல்ல வாங்குறதும் இல்ல. என்னால 2 காதலர்களை நல்லபடியா சேர்க்க முடியும்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்க காதலுக்கு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டா சரி. வரேங்கா. என் பணம் தான் பெருசு நினைச்சேன். இந்த ராதா பொண்ணு மனசு அதை விட பெருசா இருக்குது. நல்ல பொண்ணுப்பா. அத விடுங்க. என் பிளான் எல்லாம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பாரு? ஆரம்ப தோல்வி அடுத்தாப்புல வெற்றி. அடுத்த பிளான புடி. எங்க? தேவிக்கு ஃபேன்சி செருப்புனா ரொம்ப பிரியம். செருப்பா? ஆமா வரிசை அடுக்கி வச்சிருப்பா. அதனால நீ நல்ல புது ஃபேஷனா ஒரு செருப்பு வாங்கி கொண்டு கொடு. அதாலே அடி வாங்குவ. இப்ப நான் உனக்கு குரு. நான் சொல்றத மரியாதையா கை கட்டி தண்டனிட்டு கேட்கணும். கை கட்டி தண்டன். ஆமா. ஸ்ரீலஸ்ரீ ராவ் பகதூர் சோமசேகரனின் குமாரன் ஸ்ரீமான் தனசேகரனின் செல்வபுத்திரன் ராஜசேகரன் தண்டம். போதும்பா. ஹலோ பாட்டி, இங்க இருக்கேன். இத பாருங்க. நீயா? வாப்பா. எப்படி உடம்பெல்லாம் எப்படி? சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியம்டா. நீ வந்தாலே வீடு கலகலன்னு இருக்கு. இருக்காதா பின்ன? எனக்கே கலகலன்னு இருக்கு. வீட்டுக்கு இருக்காதா? தேவி போன் பண்ணா, அதுக்காக தான் வந்தேன். எதுக்கு போனு? இருக்கு பண்றா. இதுல என்ன கேள்வி? இதெல்லாம் பாத்தீங்களா? என்னது? மருந்து போட்டாங்களா? விபூதி குங்கும பொட்டலங்கள். இது திருக்கழுக்குன்றம், இது திருநீர்மலை, இது திருப்போரூர், இது திருப்பதி, இது எதை பார்த்து திரு திருன்னு முழிக்கிறேன்? திருவேற்காடுன்னு சொல்ல வந்தேன். தேவியே வந்து நிக்குது. ஹலோ அங்கிள். ஹலோ தேவி. ஹாய், குட் மார்னிங். சாரி, குட் ஆஃப்டர்நூன். தேங்க் யூ. யா, யூ வெல்கம். அடா அடா அடா, காதோரத்துல அந்த ஒத்த ரோஜா, கால் வரைக்கும் அந்த ஷெல்வார் கமிஸ். மனசு உரிக்குது. But actually the credit does not go to the dress or the rose. It goes to the body. பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதுப்பா. நான் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆள் அளவு தான் தெரியும், கால் அளவு தெரியாது. அதனால சின்னதா இருந்தா கஷ்டப்பட்டு கால் வெளியே தொங்கினாலும் போட்டுங்க, பெருசா இருந்தா உள்ள பஞ்சு வச்சு போட்டுங்க. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? செருப்பையா? ஐயோ,
இத பாருங்க மிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன உள்ள போய் பிரைவேட்டா பேசலாம்னு நினைச்சேன். ஃபைனலா ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேக்குறீங்களா? எனிதிங் எனி டைம் எனிவேர் நீங்க சொன்னா நான் தட்டுவேனா? இந்த ராப்பிச்சக்கார மாதிரி அடிக்கடி என் வீட்டுக்கு வராதீங்க, நல்லா இல்ல. அதனால தான் நான் ராத்திரி வர்றது இல்ல, பகல்ல வரேன். தவிர நான் வந்து அம்மா தாயேன்னு கூட கத்துறது இல்லையே, அம்மா தேவின்னு தானே கத்துறேன். இந்த கத்தல் கதறல் இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். செருப்பு, கத்திரிக்காய், மண்ணாங்கட்டி இதெல்லாம் நான் கேட்டேன். கேட்காம ஏன் சார் அதிக பிரசங்க தரமா கொண்டு வரீங்க? இதுவே வேலையா போச்சு. No, what Don't I'm be trying to- stupid, you can go. நல்ல வேளை பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது. பாட்டி அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா என்ன பார்த்தா பொறாமையா இருக்குதான். மிட்டாய் சாப்பிடு. அது என்னமோ தெரியல பாட்டி, உங்ககிட்ட நான் பேசும்போது கூட அதுக்கு பொறாமை ஆயிடுது. அன்னைக்கு பாருங்க நான் உங்க கூட பேசிட்டு இருக்கும்போது கோகோன்னு, இன்னைக்கும் கோகோ தான். தனியா பேசும்போது மட்டும் கம் கம். அது என்னது? அந்த எதிர் வீடு ஜிம்மி இல்ல நாய்க்குட்டி, அது மாதிரிதான் எங்க அக்கா. யார கொலைக்கணும்னே தெரியாது. ஏய், ஷோ, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பெரியவங்களை பார்த்து. என்னது சிஸ்டர் பார்த்து நாய்ங்கிற? A dog has after all got only a wall. Your sister has got all. மிட்டாய் நல்லா இருக்கா? இதை கொண்டு போய் அக்காட்டு சொல்லிட்டு அவரா அம்மாடி சொல்லுங்க. தம்பி, ஐயோ இல்ல பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். தொடுங்க. எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா. என்ன தோணுது? சாதம் அதிகமா கொதிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சூடாகும். இல்ல குழஞ்சு போயிடும். அதிகமா கொதிக்கிறதெல்லாம் குழஞ்சு போறதுக்கு தான்ப்பா. இதுல என்ன இருக்கு? குழஞ்சு. ஐயோ உங்களை நான் என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க பாட்டி. இந்த மாதிரி நிறைய சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். எப்படி சொல்லுங்க. சரி, அண்ணா வந்துட மாட்டாரு. வரமாட்டான். நம்ம வீட்டுக்கு மந்திரம் சொல்ற ஐயர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அங்க போயிருக்கான். சரி அப்ப சரி. இவ்வளவு சீரியஸா வரைக்கும் ஏன் பேசாம இருந்தீங்க? முதல்லயே ஏன் எனக்கு சொல்லி அனுப்பல? நான் சாதாரண ஜுரம் நினைச்சு கஷாயம் வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு திடீர்னு பேச்சு முச்சு இல்லாம ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் உங்களுக்கு. ஐ see. டாக்டர் சார், தாய் இல்லாத குழந்தை இவ. இவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் டாக்டர். கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடுபட்டு நிச்சயமா குழந்தையை காப்பாத்துறேன். டாக்டர் சார், என் குழந்தை பிழைச்சிருவாளா? என் வம்சத்தை எப்படியாவது பிழைக்க வச்சிருங்க டாக்டர். கொஞ்சம் பேசாம இருங்க. அப்பா இனிமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்ல வேளை சரியான நேரத்துல என்ன கூப்பிட்டீங்க. இன்னும் 2 மணி நேரம் டிலே பண்றீங்க. அப்புறம் உங்க பொண்ண நான் என்ன அந்த ஆண்டவனாலேயே காப்பாத்திருக்க முடியாது. எனக்கு நீங்க தான் ஆண்டவன், பிரத்யட்ச தெய்வம். நீங்க செஞ்ச உதவியை இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். நான் என்னைக்கு உங்க கால் செருப்பா இருப்பேன் டாக்டர். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் சாயந்தரமா வந்து பாக்குறேன். வரேன். அக்கா, மாமாவை காலே மாட்டிருக்கேன். மாமாவா? அதான் அந்த கம்பாட்டில் மாமா அண்ணாடி இங்க வந்து ஒட்டுறாரு. அவரு உன் காலு கரெக்டா வாங்கியிருக்காரு. ஹாய் தேவி. ஹாய். ஏன் சார், போற இடமெல்லாம் போலீஸ் நாய் தான் மோப்பம் பிடிக்கும் பாங்க. நீங்க என்ன போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்தீங்களா? போன ஜென்மம் என்ன, இந்த ஜென்மத்திலே நான் நாய் தான். எஜமானிக்கு காவலா வரேன். ஓஹோ, அப்ப எஜமானி சொன்னா நாய் கேட்கணும் இல்ல? டெஃபினெட்லி. என்ன பண்ணணும்? சைக்கிள்ல கூட வரணுமா இல்ல நாய் மாதிரி கொலைக்கணும்? அஷிஷு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவ்வளவு அழகா இருக்கேன், எப்படி ரசிக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டேங்க. 1 minute. Here I am. கையிடுங்க. With pleasure. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, என்னால இந்த சஸ்பென்ஸ் தாங்க முடியல. என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போணும். கொண்டு போய் விடுறேன். ஐயோ, உங்க வீட்டுக்கு நீங்க போணும். ஏங்க? ஜிம்மி, எஜமானி அம்மா சொல்றேன் இல்ல? போட கண்ணா, போ போ போ. ஜிம்மி, போட போட போட. சீக்கிரமா போணும், போ. என்னடா ஜிம்மி திரும்பி வந்துட்ட? ஜிம்மி, லைசன்ஸ் இல்லாம தெருவுல போனா நாய் வண்டி பிடிச்சிட்டு போயிடும். அதுக்காக லைசன்ஸோட வந்திருக்கேன். கட்டிக்கலாமா? தேவி, தேவி, ஏய் தேவி,
மாங்கல்ய பலம் தெரியாம பேசாதே. மணாளனே மங்கையின் பாகயோ. திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிற. ஐயோ ராஜா ராஜா அடிக்கடி பட்டுச்சா? அடியா எனக்கா? எப்படி பர்ஃபெக்ட்டா விழுந்த பாத்தீங்களா? உன் விதி. காதலுக்காக உருண்டு பரண்டு பாக்குற. அப்புறம் அடுத்தது இப்ப நான் விழுந்துட்டேன், அடுத்து அது விழணும். அதுக்கு என்ன வழி? ஹாஸ்பிடல் தான். அம்மா இப்பவே ஏன்பா போன் பண்றேன். அப்படியா? ஐயோ இத வந்துட்டேன். ஹலோ, எந்த நர்சிங் ஹோம்? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன சார் சார் பாடத்தை நிறுத்துங்க, உங்க ஆள் வராங்க. யூ மீன் தேவி? ஆமா. அப்ப இது கொஞ்சம் பிடிங்க. அம்மா, உடைஞ்ச காதல் ஒட்டுமா சிஸ்டர்? காதல் இல்ல சார், அது காலு. காலை தான் கேட்டேன். ஒட்டுமா? ஒட்டு சார், தயவு செஞ்சு மருந்து குடிங்க. இந்தாண்டா, ஏன் அப்படி போட்டு அமுக்குற? இங்க குடு, நீ குடி ராஜா. இந்தா போ. ராஜா, என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரியாத சிஸ்டர். சிஸ்டர் தான். இது என்னது? அது அவங்க பழக்கம், நமக்கு என்ன தெரியும்? என்ன பாருங்க, நான் தான் பாவி. பாவியா? இது அப்பாவி. காதலுக்காக காலை உடைச்சிட்டேன் பாருங்க. தேவி வரலீங்களா? வந்திருக்க மாட்டாங்களே, தெரியுமே. 2 கால்ல நிக்க போதே என்ன மதிக்க மாட்டாங்க. ஒரு கால்ல நிக்க போதே மதிக்க போறாங்க, ஒரு காலம் மதிக்க மாட்டாங்க. காலும் போச்சு அம்மா. ஐயோ, காதலும் போச்சு. ராஜா, பிரம இல்லப்பா, அங்க பாரு. நான் பாக்குறது நிஜமா? ராஜா, ஏதோ விளையாட்டுக்கு விழுந்தீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி. சாரி நான் சொன்னீங்க. ஐயா, காலு, காலு. ஆமா காது. இவங்க சாரி சொல்லிட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். சரியாயிடும். நிக்கிறீங்களே, உட்காருங்க. இல்ல எனக்கு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. மொத்தத்துல தேவி வந்து என் ரூம்ல உட்கார்ந்துட்டாங்க. அது போதும், எல்லாமே சரியான மாதிரி. காலு சரி ஆயிடும். அது அவங்க சொல்லட்டுமே. சொல்லுவாங்களே. நீங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, டாக்டர் என்ன மருந்து கொடுக்கிறார்? சரி சரி, நீங்க சொல்லுங்களேன். என்னன்னு? That you will be all right. You will be all right. நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுல எனக்கு தலைகால் புரியல. நான் உட்கார்ந்ததுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, நான் உங்களுக்கு அவ்வளவு உயிரா? உயிரா? உயிர் இருக்கும் போகும். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் என் தேவி என்னைக்குமே என்னை விட்டு போவே மாட்டாங்க. Do you like me so much? So much? Well, that's not the word. I like you. I like you very much. உங்களுக்கு என்ன வெறும் லைக் தானே? You only like me? Come on. Come on, say it. சொல்லுங்க please. I love you. I love you. Oh. Me too. தேடினேன் வந்தது, பாடினேன் தந்தது. கால் போச்சுன்னு டேவிட்ட கப்சா விட்டு காதல் கேட்ட திறந்து விட்டியா? 100 போய் சொல்லி காதல் பண்ணு, 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணு, கோடி போய் சொல்லி குடும்பமே நடத்து அப்படின்னு யார் சொன்னது? அவ்வையாரு. அவங்க வேற சொல்லிருக்காங்களா? பாருப்பா, அவங்க சொன்னதையே ஃபாலோ பண்ணி நான் லைனை கிளியர் பண்ணிட்டேன். அப்போ லவ்க்கு போய் அலௌடா? அலௌடு, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட கூடாது. ஏண்டா இதை யாரா சொன்னது? நல்லா இருக்க? நான் தான். சீ, ஒத்துக்க மாட்டீங்களா? சோ தேவி உன்னை காதலிச்சிட்டா கல்யாணமும் பண்ணிக்க போறா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஆமா, எங்களுக்கு கமிஷன் கொடுக்காம உன் காதல் சக்சஸ் ஆகாதே. யார் சொன்ன? அவையார் தான். அச்சிப்பா, ஊழலுக்கு தாண்டா கமிஷன், காதலுக்கு கமிஷன் தேவையில்லை. டேய், உன் காதலை உடைச்சு காட்டுட்டுமா நானு? ஆனது பாத்துக்கு போட. சவாலா? சவால். கிழிச்சிடுவேன், கிழிச்சு. அச்சிப்பா. ஹலோ பிரதாப், இங்க எப்படி? ஒண்ணும் இல்ல, சும்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, இந்தாங்க பிரசாதம். சங்கர் வரலையா? வந்திருக்காரு.
நீ கோவிலுக்கு போயிட்டு வா, நான் யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப வந்துருவாரு. சங்கர் எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவான். பிரதர் ஆச்சே, பேசத்தான் வேணும். பணம் இல்லைனாலும் குணமுள்ள பையனா அமையணுங்கிறது தான் அவன் ஆசை. கரெக்ட். காரு பங்களா இருந்தா போதுமா? கேரக்டர் வேணும் இல்ல? என் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே தொந்தரவு பண்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பல இடத்துல இருந்து பொண்ணுங்க வருது, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. சரி, மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே லைஃப்லயும் ஒரு பிடிப்பா இருக்க முடியும். கட்டிக்கிட்டு அழுங்கிறதா கல்யாணம்? கட்டிக்கிட்டு வாழுங்கிறது தானே கல்யாணம். வெரி கரெக்ட். நமக்கு தெரிஞ்ச அறிஞ்ச மாப்பிள்ளையா இருந்தா தொல்லையே இல்ல. சங்கர் உன் கல்யாண விஷயமா யாரையாவது செலக்ட் பண்ணதான் சொன்னானா? அண்ணன் சொல்லல. என் ஒப்பீனியன் கேட்கல. உன் ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன் நான் ஒண்ணு நினைக்கிறேன், வீட்டுல ஒண்ணு நினைக்கிறாங்க. யா நான் தேவி பேசுறேன். யா யா நானா ராஜா பேசுறேன். இங்க கால் எப்படி இருக்கு? Oh, this is the most lovely call I received today. காலையில அம்மா கால் பண்ணாங்க, அப்பா கால் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இல்ல. நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you very much for this call. நான் அடிப்பட்ட காலை கேக்குறேன். அம்மா, அது ரொம்ப வலியா இருக்கு, இன்னும் குறையவே இல்ல. ஐயோ, இன்னும் குறையவே இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு கால்ஃப் கிளப்ல சந்திக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஹலோ ஹலோ, அப்பா வச்சிட்டீங்களாக்குன்னு நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அது கோல்ஃப் கிளப் தானே, கண்டிப்பா வரேன். காலை இல்லனாலும் பரவாயில்ல, கையால நடந்து வரேன். For you anything. கண்டிப்பா வரீங்களா? Yeah, sure, வரேன். Okay, bye. வச்சிட்டேன். வாண்ணா, எங்க அப்படி ஜாலியா? என்னடா மரியாதையில சரதா போடுறீங்க? ஏதாவது வேலை காட்ட போறீங்களா? காட்டாம கும்பல கமிஷன் கோரிக்கை வச்சுமே, என்னாச்சு? அத அப்பவே சொன்னேனே, ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. எங்க ஒன்ஸ் மோர் சொல்லு. ஊழலுக்கு தான் கமிஷன், காதலுக்கு இல்ல. கேட்டீங்களா? உங்க உதவி இல்லாமலே, உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமலே என் காதல் மேல மேல போகும். லைக் ரோமியோ அண்ட் ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி, ராஜா அண்ட் தேவி. போங்கடா போங்கடா, சீப் பசங்களா. சீப் நீங்க தான் மிஸ்டர். வா 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 வா. ஏன் மிஸ்டர், நல்லா இருக்கிற காரை உடைஞ்சதா சொல்லி என்ன சீட் பண்ணா நினைச்சீங்களா? இல்லையே, இத பாரு பாரு. அப்ப அந்த கால்ல கட்டு போட்டிருந்தீங்க. அந்த கால். லுக் மிஸ்டர், இவ்வளவு லோ கிளாஸ் மென்டாலிட்டியோட பிஹேவ் பண்ணா லவ் ஜெயிச்சிருமா இல்ல லைஃப் தான் நடந்துருமா? இத பாருங்க, மத்த பெண்களை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தேவி, just listen. என்ன ஜஸ்ட்? இது லோ கிளாஸ் பிளான் இல்ல, லார்ட் முருகாவோட பிளான். அவர் வள்ளிய லவ் பண்றதுக்காக வில்ல பிடிச்சு வேடனா வந்தாரு, வாக்கிங் ஸ்டிக்க பிடிச்சு கிழவனா வந்தாரு. நான் ஒன்ன பிடிக்க நொண்டியா வந்தேன். வராதீங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் நொண்டியாவே ஆயிடுங்க. சுத்தி சுத்தி வரீங்களே, புத்தி வந்ததுன்னு நினைச்சேன். நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. You can't change, you will never change. No, listen to me. I hate you, I hate you. I hate you, I hate you. கமிஷன் இல்லாத காதல் எப்படி உடைஞ்சது பாத்தியா? அது வந்து வெறுப்புல ஆரம்பிச்சு வேணா பாரு, ஒரு நாள் காதல்ல முடிஞ்சிடும். முடியுமா?